வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து வருகிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து, கட்சியின் வளர்ச்சி பணிகள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தகவல் வெளியாகிறது. அதே போல இந்த கூட்டத்தில் அதிமுக அமைப்பு ரீதியாக 82 மாவட்ட நிர்வாகிகளும் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். அண்மையில் கூட பலவிதமான பேச்சுகள் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இது போன்ற ஒரு காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. பாஜக மாநில தலைவர் கூட அண்மையில கூட்டணிக்காக தவம் கிடக்கிறார்கள் என்றெல்லாம் பேசியிருந்தாரு. அதற்கு பதிலளிக்கும் விதமாக அதிமுகவை எங்கும் குறிப்பிடவில்லை என்றெல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இன்றைக்கு கூட்டணி குறித்து எப்படியெல்லாம் முடிவெடுக்கலாம் கூட இந்த காணொலி வாயிலாக ஆலோசிக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாயிருக்கிறது. காரணம், அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுமே தலைமை அலுவலகத்திற்கு வரவில்லை. அனைவருமே அவர்கள் மாவட்டத்திலிருந்து காணொலி வாயிலாக நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால முக்கியமான இந்த கூட்டணி குறித்துமே ஆலோசிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாயிருக்கிறது. அதே போல தேமுதிகவிற்கு ராஜ்யசபா எம்பி இது போன்ற விவகாரங்கள் எல்லாமே அண்மையில தொடர்ந்து ஒரு சில நாட்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது அதிமுக வட்டாரங்கள்ல ஒரு சர்ச்சையை எழுப்பிக்கிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில இன்றைக்கு காணொலி காட்சி வாயிலாக இன்னைக்கு ஒரு அதிமுக தலைமை அலுவலகத்துல ஒரு காணொலி காட்சி வாயிலாக 82 மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வதற்காகவும், அதே போல திமுக தவறு செய்தவர்கள் எல்லாம் மக்கள் மத்தியில பட்டி தொட்டு முழுவதுமே கொண்டு சேர்க்கணும் என்ற ஆலோசனை கூட்டத்துல முடிவெடுக்கப்படுகிறது. முக்கியமா நம்ம இந்த 2-3 விவகாரங்களை தான் பார்க்கணும். பாஜக அதிமுகவுக்கு நடைபெற்ற இந்த வார்த்தை இது, அதே போல தேமுதிக இது போன்ற கூட்டணி குறித்து முக்கியமான பேச்சுகள் எல்லாமே எடுக்கலாம். ஏன்னா 6 மாதங்களுக்கு கழித்து தான் நாங்க பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கூட அப்படிதான் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இன்றைக்கே காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதனால கூட்டணி குறித்தும் பேசப்படலாம் என்ற முக்கிய தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. பவித்ரா, நன்றி தீனா.